இன்றைக்கி முறுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு படுக்கும் போதே ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேங்க. ரெசிபி ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருக்குது. பட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த வழி என்னன்னு தெரியுது. இதில் வேறு நான் ஃபஸ்ட் டைம் வேறு பண்ணுறேங்க. ஸோ ரெசிபி ஒழுங்காக வருமானு ஒரு பயம். வீட்டில் வந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க, பேசாமல் கடைக்கு போ, 2 பாக்கெட் வாங்கி முறுக்கு வேணால் ஆசை தீர சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்காம நான் செஞ்சது தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வீராப்பா உட்காந்து முறுக்கு ஒரு 2 மணி நேரமாக போட்டேங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இங்கே வந்துட்டு நிறையா புகை வந்துச்சு அப்படின்னா ஃபயர் அலாரம் அடிச்சிரும். அது வேறு தெரியாமல் நிறைய புகை வந்துருச்சு வீடு ஃபுல்லாக. நானும் பால்கனி எல்லாமே கதவெல்லாம் டோரில் திறந்து விட்டுட்டேன். இருந்தாலும் அந்த புகை இந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்தது. எனக்கு அது வேறு ஒரு பக்கமாக இருந்தது. எங்கேயோ ஃபயர் அலாரம் அடிச்சுமோ, ஒரு முறுக்கு காசப்பட்டு ஃபயர் அலாரம் ஏதோ அடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருந்தது. இந்த வேலையெல்லாம் பார்த்ததில் லஞ்ச் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பூண்டு போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். எக்கு பாயில் பண்ணி அது மசாலா தடவி வச்சுருந்தேன். பாவக்காய் பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.